நமசிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. அண்ணாமலை உண்ணாமலை அம்மையில் திருவருளால், அன்னை மீனாட்சி சொக்கநாதனுடைய திருவருளால் திருவண்ணாமலை ஓம்குடிலில் இருந்து சிவவெற்றிவேல். சிவக்குடும்பம் மட்டும் அந்த தலைப்பில் மட்டும் அடியேன் இது இல்லைங்க, எல்லா பதிவுகள்லேயும் நம்ம வர்ற இடங்களில் பூரா இதை போடுறோம். அடியேனுக்கு சொல்வதற்கு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா கடந்த 30 ஆண்டு காலமாக நம்ம தமிழகம் பூரா நம்ம சுற்றி திரிந்தோம். ஒரு சிவலிங்க திருமேனி எடுத்து ஊர் ஊராக சுற்றி திரிஞ்சோம். அன்றைய காலத்தில் ருத்ராட்சத்தை பார்ப்பதே அரிது. அப்படிப்பட்ட காலத்தில் சிவனடியார்கள் என்று சொல்லி நாங்கள்லாம் அப்படியே ஊர் ஊராக சுற்றும் போது பல கோயில்கள் சிதலமடைஞ்சு சீரழிந்து கிடந்தது. அந்த கோயிலெலாம் எடுத்து திருப்பணி செய்யணுன்ட்டு பல்வேறு பணிகளை செஞ்சு அதன் மூலமாக அண்ணாமலை உண்ணாமலை அம்மையின் அனுகிரகத்தில் நம்ம இப்போ திருவண்ணாமலையில் இருக்கோம். இந்த திருவண்ணாமலையை சுற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு ஆக்கிரமிப்புகள். திருவண்ணாமலையை சுற்றி மட்டும் அல்ல, தமிழ்நாடு பூரா. அப்படிப்பட்ட நிலையில் அடியேன் ஒரு 2 ஆண்டுகளாக நம்மளுடைய ஓம்குடியில் வருகின்ற அடியார்களுக்கு, பக்தர்களுக்கு, நான் அடியார்கள் அப்படிங்கிறத விட பக்தர்களுக்கு தான், சிவபக்தர்களுக்கு இங்கே வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவிகள் செய்கிறோம். நான் எந்த அளவுக்கு உதவி செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உண்ணாமலை அம்மையின் அனுகிரகத்தில் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், அவ்வளோதான். அதில் வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்து அடியார்களை வந்து தங்க வச்சு அதில் இறைவன் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் நேற்று 26ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதி நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 நாளைக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறதுலையே ஒரு 10 ஆண்டுகளாக நம்மளுடைய பொன்மாணிக்கவேல் ஐயாவை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நினச்சேன். ஒரு ஹீரோ மாதிரி எனக்கு. ஏன்னா நான் அவரை நேரடியாக பார்த்தது கிடையாது. ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் செய்கிற வேலை, அவர் அவ்வளோ ஒரு அதிகாரியாக இருந்து அத்தனை சிலைகளை எடுத்துகிட்டு வர்றதற்கு எல்லோரும் அவரை வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னு 10 வருஷம், அதற்காக அவர் நல்லா இருக்கணும்னு பல சங்கநாதம் முழங்கி இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நேரடியாக பார்க்கல. ஆனால் இறைவன் உண்ணாமலை அம்மையினுடைய அனுகிரகத்தில் நான் வந்து 30ஆம் தேதி அவரை நான் சந்தித்தேன் திருவானைக்காவலில் வச்சு. அவரை பார்த்தா உண்மையான சிவனாகவே தெரியுது. ஏன்னா இறைவன் எப்படின்னா அந்தந்த காலங்களில் ஒவ்வொருத்தரை உருவாக்குவாரம்மா. அவருடைய ஒரு அந்த அளவுக்கு ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஒரு உண்மையை அப்படியே பேசுகிறார். அவர் வாயிலேருந்து வர்றது எந்த ஒரு சுயநல நோக்கம் அல்ல. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுலேயே என்ன இருக்குது, சுயநலத்தை நம்மளுடைய பேரும் புகழும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் அப்படி அல்ல. அவர் சொன்னார் ஒரு விஷயம் என்னையெல்லாம் ரொம்ப வேதனைப்படுக வைக்குது அந்த நேரத்துலேருந்து. அதனால தான் நான் உங்கள் வீட்டில் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அதில் என்ன ஒரு வேதனைன்னா, நம்மளுடைய சிலைகள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே கடத்திட்டு போயிருக்காங்களாம். 57லேருந்து இது மட்டும் 24 இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அதை கடத்திட்டு போனதில் பிடிச்சது வந்து 1600-700 சிலைகள் தான் பொன்மாணிக்கவேல் ஐயா தலைமையில் கடத்திட்டு போனதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது பல கோடிகள். அப்படிப்பட்ட சிலைகளை இவர் கொண்டு வந்த சிலைகளை கோர்ட்டு வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு மியூசியத்தில் வச்சுட்டாங்க. அதுக்குன்னு ஜூ போட்டு அதில் வந்து பூட்டி வச்சுருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த 1600 சிலையை நான் பிடிச்சிட்டு வந்த சிலையும் இந்தந்த ஊரில் இந்தந்த சிவன் கோயிலுக்கு சொந்தப்பட்டது, அதை ஏன் நீங்கள் பூட்டி வச்சுருக்கீங்க, அதை வந்து அந்தந்த கோயிலுக்கு கொடுத்தா அது பூஜை செய்வதற்கான உருவ சிலையாக இருக்குமில்ல அப்படின்னு இவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இப்படி பூட்டி கிடக்கு, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போது அவர் சொன்ன கருத்து, ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இதெல்லாம் அப்படியே நான் கொண்டு வந்த சிலைகளை கொண்டு போய் அப்படியே கோர்ட்டு வந்து பூட்டி நீதிமன்றத்துக்குள்ளார ஒரு வளாகத்துக்குள்ளார வச்சுருந்தா போதுமா, அது அந்தந்த கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த கோயிலில் பூஜை நடக்குமில்ல, அதற்கு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நான் வந்து கூட்டத்தை சேர்த்துறேன். நான் தனியாக போராடி பார்க்குறேன், முடியல என்னால். நீங்கள் எல்லாம் இணைந்தால் அந்த விஷயத்தை நாம் வாங்க முடியும். அப்போ நீங்களாம் ஒன்று சேரணும். அதுக்குத்தான் ஒன்று சேர சொல்கிறேன். நம்மளுடைய கோயில் சொத்தெல்லாம் கொள்ளை போயிட்டுருக்கு. இந்த அரசு 2 அரசுகளுமே நம்ம வந்து அவர் வந்து சொல்லும்போது நம்ம வந்து அரசுக்கு எதிரான வேலைகள் அல்ல, நம்மளுடைய தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நம்ம ஒன்று சேரணும். இதில் வந்து நம்ம வந்து சாமியார்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமில் போயிட்டுருக்காதீங்க. நம்ம ஆலயம் காக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே அணியில் வாங்க அப்படின்னு அவருடைய அந்த ஆதங்கம் அதில் சொல்லும்போது சொன்னாருங்க.
அந்த சிலைகள் செய்து வைத்த எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிலைகள் செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான சிலைகள் எல்லாம் அந்த சிலைகள் செய்து கொடுத்த முன்னோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆன்மா வந்து என்னை வந்து விடமாட்டேங்குது, எழுப்பி எழுப்பி இதை செய்டான்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதனால தான் நானும் இந்த ரிட்டையர்டாகி நான் பாட்டு அமைதியாக பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா என்னால் முடிய மாட்டேங்குது, இந்த உயிர் இருக்கிற மட்டும் நான் செய்யலான்னு அவர் சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணுங்க. அதுலேருந்து எனக்கும் அவர்னால எனக்கும் தூக்கம் வரல. அதனால் இந்த சிவக்குடும்பம் நம்மளுடைய அடியார்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை சொல்லணும். அதனால் நான் சொன்னேன், ஐயா நான் என் உயிர் இருக்கிற மட்டும் உங்கள் கூட இணைந்து பணி செய்வேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது, எக்ரிமெண்ட்லாம் கிடையாது. நான் இது எனக்கு இந்த பொறுப்பு வேணும், அந்த பொறுப்பு வேணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை அரசியல் கட்சி வருது, ஓட்டு வாங்குறாங்க, நம்ம கோயிலை ஏதாச்சும் நல்லது பண்ணுறாங்களா சிந்திச்சு பார்த்தீங்களா? அதனால் இதில் இளைஞர்கள் இருப்பாங்க, முதியோர்கள் இருக்காங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் தலைமை, நம்மளே தலைமை தான். நம்மளுக்கு ஒருத்தர் அவர் சொல்கிறார், நானும் தலைமை இல்லை, நான் எல்லாத்துக்கும் உங்கள் கூட நானும் ஒருவனாக வருவேன், நீங்களும் ஏன் கூட ஒருவனாக வாங்க, நீங்கள் அந்தந்த பகுதியில் அந்தந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னார். அதுதான் இதனுடைய நோக்கம். வெற்றிவேல் ஐயாவோட பின்னால் தலைமையில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு நந்திக்கொடியின் கீழ் ஒருங்கிணைக்கணும். இதுதான் அடியனுடைய நோக்கம். அதனால் நீங்கள் அந்த சிவகுடும்பத்திலிருந்து இந்த மாதிரி வெற்றிவேல் ஐயாவோட இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு நினச்சிங்களே, அதுக்கே ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர், உங்கள் இதில் சிவகுடும்பத்தில் யாராச்சும் ஒரு அற்புத விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு நம்ம மிக அற்புதமான விஷயங்கள் சிவக்குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் அதுக்காக தான் அந்த தலைப்பை விட்டு நான் வெளியில் போகலை. ஏன்னா அது வந்து நம்மளுடைய சொத்து. எல்லாருமே அந்த சிவனை பற்றி உணரணும் அப்படிங்கிறது, சீவனாகிய சிவத்தை உணர்வாதன் தான் சிவனுடைய அடியார். சும்மா நம்ம வேஷம் போட்டிருக்கிறதுல இந்த பிறப்பில் இருந்து ஒரு பயனும் இல்லை. அதான் உண்டு தவிர உண்டு உறங்குவதை தவிர ஒரு பயனும் கண்டிலேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சிவம் என்கின்ற ஒரு இந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து நாம் செயல்படுகின்றோம் அல்லவா, அதுதான் சிறப்பு. அதற்கு இந்த குழுவில் நீங்கள் போட்டதுக்கு மிக்க நன்றி. நாம் எல்லாம் வாருங்கள், நம்ம ஒரு ஆலோசனை வைக்கலாம், திருவண்ணாமலை வாருங்க. ஆனால் பௌர்ணமி நாள் இல்லாமல் மற்ற நாள் நீங்களே ஒரு அறிவிப்பை கொடுங்க, நேராக திருவண்ணாமலைக்கு வாங்க. இல்லை உங்கள் இடத்துக்கு என்ன வரணும்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் அந்த சிவகுடும்பத்தில் இருக்கு, நான் இத்தனை இதில் இருக்கேன், அங்கே வரேன்னு சொல்லுங்கள், நான் வரேங்க. அங்கே வந்து அங்கே இருக்கிற இது பண்ணி நம்ம எல்லோரும் பொன்மாணிக்க ஐயாவினுடைய இந்த ஆலயம் காப்போம் என்கின்ற அந்த இதில் நம்மளால் உறுதுணையாக ஒரு கூட அவர் எங்கே அடுத்த நிகழ்வு வைக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு நம்ம போகலாம். ஆனால் போய் என்னென்னா அவங்கவுங்க நம்ம வந்து நான் உயரணும், நான் பண்ணணும் அப்படின்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் மிக சக்தி படைத்தவர்கள், ஒவ்வொருவரும் நம்ம சேர்ந்து செய்வோம். போற்றியோம் நம சிவாய. வாழ்த்துக்கள். நம்ம இணைந்து பண்ணுவோம். அடுத்த கருத்தை சொல்லுங்கள்.